சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கிருஷ்ணா. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு படம் நிறங்கள் 3. அந்த படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த படத்தை பற்றி பேசும்போது இந்த படத்தோட டைரக்டர் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். கார்த்திக் நரேன். யார் கார்த்திக் நரேன் அப்படிங்கிற கேள்வி வந்து உங்கள் சில பேருக்கு இருக்கலாம். இவரோட ஃபஸ்ட்டு படமே வந்து எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு படமாக வந்து இருக்கும். துருவங்கள் 16 அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்வையை வந்து அந்த படம் கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்து வந்து மாஃபியா, ஒரு பெரிய ஆக்டர், ஒரு அருண் விஜய் வச்சு பண்ணப்பட்ட ஒரு படம். அதுக்கு அவ்வளோ அந்தளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் அவர்களை வச்சு மாறன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி வந்து பண்ணியிருப்பாப்புல. அதுவும் பெரிதளவில் போகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஒரு மறக்கப்பட்ட டைரக்டர், நல்ல ஸ்டார்ட்டு, ஒரு மறக்கப்பட்ட டைரக்டராக இருந்த இந்த நிலையில் இந்த படம் அவருக்கு ஒரு கம்பேக்காக தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஏன்னா அவர் எடுத்திருந்த அந்த கதையாக இருக்கட்டும், அதுக்கு சொல்லப்பட்ட அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அதை ப்ரொசீட் பண்ண அந்த விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த கதையில் சூப்பராகவே அமைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ டெஃபினட்டாக கார்த்திக் நரேன் அவர்களுக்கு இது ஒரு கம்பேக் ஃபிலிம். அதை தாண்டி இந்த ஸ்டோரிக்குள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு த்ரில்லர் ட்ராமா. இந்த கதை படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 ஷேட், அதான் நிறங்கள் 3ன்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒயிட்டு, ஒரு பிளாக்கு, ஒரு கிரே. ஸோ இதை ஒரு ஒன்லைனாக எடுத்துக்கிட்டு இதை வச்சு அவர் மேலே கதைகள் அடுக்கியிருக்காரு. அதையும் எந்த ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைப்பர் லுக் கான்செப்ட் தான் இது. 3 ஸ்டோரிஸ் இருக்குது. 3 ஸ்டோரிஸ் வேறு இடத்துல நடக்குது. அது 3மே ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. 3 கூட இல்லை, 4 ஸ்டோரி. ஆக்சுவலாக 4 ஸ்டோரி அந்த எப்படி ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைப்பர் லுக் கான்செப்ட் தான். இதுக்கு இடையில நம்ம பட்டர்ஃப்ளை எஃபெக்டையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒருத்தன் ஒரு விஷயம் பண்ணுறது இன்னொருத்தவனோட லைஃப்பில் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. நமக்கு இந்த ஸ்டோரியோட நரேட்டராக பார்த்தீங்க அப்படின்னா, யாரை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்டோரி போகிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் யாரை ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். ஆனால் மெயின் நரேட்டராக எனக்கு தெரிஞ்சது யார் அப்படின்னா, அதர்வா தான் இந்த ஸ்டோரியோட மெயின் நரேட்டராக வந்து எனக்கு தெரிஞ்சாப்புல. நீங்கள் அவரை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, அவரை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி உங்களுக்கு அழகாகவே புரிஞ்சிடும். அப்போ அவருக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா இந்த ஸ்டோரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அதர்வா, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சரத்குமார் சார், அவர் ஒரு காப்பாக ப்ளே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரகுமான், அவர் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு ஒரு டீச்சராக. ஸோ இவங்க 3 பேர் தான் அந்த படத்தோட மெயின் லீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதில் யாரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரியில், அதே நேரத்தில் கடைசி வரைக்குமே, அந்த படத்தோட கடைசி வரைக்குமே ஒரு த்ரில்லை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கார் டேரக்டர் அப்படிங்கிற சொல்லலாம். அந்த வகையில் பெஸ்ட். ஸோ இந்த த்ரில் கேரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாலே நமக்கு இந்த மியூசிக் எலமெண்ட் வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடும். ஏன்னா மியூசிக் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ, மியூசிக் வந்து த்ரில்லை வந்து கடத்தணும் நம்மக்கிட்ட. அடுத்து என்ன நடக்க போகுது, இது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஏற்படுத்தணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஜேம்ஸ் பிஜாய் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. உண்மையிலே நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடங்கள் எல்லாமே வந்து அந்த மியூசிக் பயங்கரமாக எலிவேட் பண்ணி கொடுக்குது. ஏன்னா இந்த படத்துக்கு அந்த மியூசிக் அந்தளவுக்கு டிமாண்ட். ஏன்னா விஷுவல்ஸ் வந்து அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக அதர்வா அவரோட சீன்ஸ் காட்டும்போது அவர் ட்ரிப்பாக இருக்க மாதிரிலாம் ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட அது வேற ஒரு வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துலலாம் மியூசிக் ரொம்ப நீடு. அந்த இடத்துல கொஞ்சம் பிசுறு தட்டி இருந்தாலும் நமக்கு அந்த சீனோட கனெக்ட்லாம் போயிருக்கும். என்னடா இது கிரிஞ்சாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கும். அந்த ஒரு சின்ன கோடு தான், அந்த கோட்டுக்குள்ளே மியூசிக் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அப்படி மியூசிக் நாம் பேசும்போது முக்கியமான அட்ரஸ் பண்ணாமல் இந்த விஷயத்தை போகவே முடியாது. அப்படி ஒரு விஷயம் என்னென்னா, ராஜா வந்து இந்த படத்தில் பயங்கரமாக விளையாண்டுருக்காரு. இப்போது ஒரு பேட்டர்னாக இருக்குது இல்லையா, நிறைய படங்களில் வந்து பழைய பாடல்கள்லாம் யூஸ் பண்ணுற அந்த ஒரு காட்சிகள். இந்த படத்துலேயும் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மூடுக்கு, எதிர்பார்க்காத ஒரு சீனுக்கு சம்மந்தமாக நம்ம இந்த சீனுக்கு இந்த பாட்டை வச்சு நினச்சி பார்த்துருக்கவே மாட்டோம். அப்படி ஒரு பாட்டு வந்து ப்ளே ஆகுது. அந்த பாட்டு அந்த சீனோட ரொம்ப அழகாகவே பிளெண்ட் ஆகுது. அதுவும் வந்து எப்படி சொல்கிறது, மேஜிக் மாதிரி இருக்குது. இந்த பாட்டு இந்த சீனோட பிளெண்ட் ஆகிறது வந்து நமக்கு மேஜிக் மாதிரி இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்ம லப்பர் பந்து படத்தில் கூட பார்த்துருப்போம். அந்த ஒரு சாங்கை வந்து அந்த சீனோட வந்து மேட்ச் பண்ணியிருப்பாங்க. நிறைய படங்களில் வந்திருக்கு. இந்த படத்தில் அது ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராஜா ஹோல்ட் த ஷோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். அவர் இந்த படத்தை அழகாக கேரி பண்ணிட்டு கொண்டு போகிறாப்புல. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல த்ரில்லர் மூவி. உங்களுக்கு கடைசி வரைக்குமே வந்து அந்த குவெஸ்டின் இருக்கும், ஹைப் இருக்கும். நீங்கள் எதையுமே கெஸ் பண்ண முடியாது. கடைசி அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வேணால் லைட்டாக கெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி கதை போகிற போக்கில்
அடுத்து இதனால தான் இது நடந்திருக்குமா, இது என்ன எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்குமே இருக்குது. அதை ஹோல்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாகவே வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படம். நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு தேட்டரில் பார்க்கும்போது இந்த படம் ஒர்த்தாக இருந்துச்சா அப்படிங்கிற விஷயத்தையும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் சொன்ன ரிவ்யூவில் இல்லைப்பா இது கொஞ்சம் கூட இருந்துச்சு, இது கம்மி தான், இதை இவ்வளோ ஹைப் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், அப்படி இல்லை இந்த படம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்தாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் யாரும் இன்னும் தேட்டரில் பார்க்கல அப்படின்னா எத்தனை பேர் தேட்டருக்கு போக ஆர்வலாக இருக்கீங்கிறதையும் சொல்லிவிட்டு இதே மாதிரி அடுத்து நிறைய மூவி ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு சேனல் பி சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.